இந்த பிரெஞ்சு மொழி என்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிக வளமான மொழி. இங்கே தமிழை போலவே மிகவும் ஒரு வளமான மொழி. இங்கே அந்த மொழியை நீங்கள் முழுமையா நீங்கள் கற்றுக்கொள்ளணும் என்றால் அதுக்கு சில காலம் பிடிக்கும். இங்கே அதுக்குன்னு நீங்கள் கொஞ்சம் காலத்தை ஒதுக்கித்தான் நாங்கள் அதை படிக்கணும். அதுதான் யதார்த்தம். இங்கே ஆனால் இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்றால் 20 சுலபமான வசனங்கள், 20 சுலபமான பிரெஞ்சு வசனங்களை நாங்கள் பார்க்க போறோம். அப்ப இந்த வீடியோ நீங்கள் முழுமையா பார்த்து முடித்த பிறகே நீங்கள் அந்த வசனங்களை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தலாம். வாங்கள் தமிழில் பிரெஞ்சு கற்போம். கதவை திறக்கவும். Ouvrez la porte. கதவை திறக்கவும். Ouvrez la porte. கதவை திற. Ouvre la porte. கதவை திற. Ouvre la porte. திறத்தல் இந்த வினைச்சொல் ouvrir. திறத்தல் ouvrir. அடுத்து ஜன்னலை மூடுங்கள். Fermez la fenêtre. ஜன்னலை மூடுங்கள். Fermez la fenêtre. ஜன்னலை மூடு. Ferme la fenêtre. ஜன்னலை மூடு. Ferme la fenêtre. மூடுதல் fermer. மூடுதல் fermer. அங்கே செல்லுங்கள். Allez-y. அங்கே செல்லுங்கள். Allez-y. அங்கே போ. அங்கே செல். Vas-y. அங்கே செல். Vas-y. செல்லுதல் அல்லது போதல் aller. செல்லுதல் வினைச்சொல் aller. இதை எடுத்துக்கொள்ளுங்கள். Prenez ça. இதை எடுத்துக்கொள்ளுங்கள். Prenez ça. இதை எடுத்துக்கொள். Prends ça. இதை எடுத்துக்கொள். Prends ça. எடுத்தல் prendre. எடுத்தல் prendre. இந்த புத்தகத்தை படியுங்கள். Lisez ce livre. இந்த புத்தகத்தை படியுங்கள். Lisez ce livre. இந்த புத்தகத்தை படி. Lis ce livre. இந்த புத்தகத்தை படி. Lis ce livre. வாசித்தல் lire என்று சொல்றது. வாசித்தல் நேச்சல் lire. உள்ளே வாருங்கள். கதவு உள்ளே வாருங்கள். Entrez. உள்ளே வாருங்கள். Entrez. உள்ளே வா. Entre. உள்ளே வா. Entre. உள்ளே நுழைதல் நுழைதல். Entrez. Entrez. விரைவாக வெளியே செல்லுங்கள். விரைவாக வெளியே செல்லுங்கள். Sortez vite. விரைவாக வெளியே செல்லுங்கள். Sortez vite. விரைவாக வெளியே செல். Sors vite. Sors vite. வெளியேறுதல் sortir. வெளியேறுதல் sortir. ஒன்றாக வேலை செய்யுங்கள். Travaillez ensemble. ஒன்றாக வேலை செய்யுங்கள். Travaillez ensemble. ஒன்றாக வேலை செய். Travaille ensemble. Travaille ensemble. வேலை செய்தல் travailler. வேலை செய்தல் உழைத்தல் travailler. அடுத்து தயவு செய்து மீண்டும் சொல்லுங்கள். சொல்லுதலுக்காக திருப்பி சொல்வதற்கு தயவு செய்து மீண்டும் சொல்லுங்கள். Répétez s'il vous plaît. Répétez s'il vous plaît. தயவு செய்து மீண்டும் சொல். Répète s'il vous plaît. Répète s'il vous plaît.
இப்ப ரேப்பேத்தே என்று பாத்தீங்கன்னா அது வந்து மீண்டும் சொல்லுதல். நீங்க பேசு வழக்குல வந்து அது மீண்டும் சொல்லுதல் அர்த்தத்தை குறிக்கும். ஓகே, பொதுவாக ரேப்பேத்தே என்று பாத்தீங்கன்னா மீண்டும் செய்யுதல். ஒரு விஷயத்தை மீண்டும் செய்யுதல். ஒரு ஆளுங்கிட்ட பேசும் பொழுது ரேப்பேத்தே என்றால் மீண்டும் சொல்லுங்கள் அர்த்தத்தை குறிக்கும். ஓகே, கூடுதலா பேச்சு வழக்குல ரேப்பேத்தே என்றால் மீண்டும் சொல்லுங்க தான் அது குறிக்கும். அடுத்து ஒரு சிறிய ஒரு வசனம். எனக்கு உதவுங்கள். aidez-moi. எனக்கு உதவுங்கள். aidez-moi. எனக்கு உதவு. aide-moi. எனக்கு உதவு. aide-moi. உதவுதல். aider. உதவுதல். aider. உங்களுக்கான ஒரு சிறிய கேள்வி கடைசியா பார்த்தீங்கன்னா, எனக்கு கொடுங்கள் என்றதை எப்படி பிரெஞ்சுல சொல்றது? எனக்கு கொமெண்ட்ல சொல்லுங்கள். மற்றும் இந்த பயிற்சியின் போது பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா திருப்பி ஒருக்கா பாருங்கள். என்னுடைய நான் சொல்லும் பொழுதே எனக்கு சொல்லி திருப்பி பாருங்கள். உங்களுக்கு மிக உதவியா இருக்கும். மேலும் இந்த மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் தீபக், பிரெஞ்சு கல்வி. நன்றி.